ராக் 8 ஏவுகணை, அதே போல எம்ஆர் வகை துப்பாக்கிகள் அப்படின்னு அதிநவீன ஆயுதங்களோட இந்த போர்க்கப்பல் நிறைஞ்சிருக்கு. அதாவது இந்த கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும்போது எதிரி ஏவுகணை மூலமா வானத்திலிருந்து தாக்குனாலும் சரி, தரைப்பகுதியிலேருந்து தாக்குனாலும் சரி, நீர்மூழ்கியிலேருந்து ஏவுகணை கொண்டு தாக்குனாலும் சரி, எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த போர்க்கப்பல்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இதுல ஐஎன்எஸ் உதயகிரிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இந்தியன் வார்ஷிப் டிசைன் பியூரோவோட 100வது கப்பல் அப்படிங்கிற சிறப்பு அது பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 போர்க்கப்பல்களுமே சராசரியாக ஒரு 150 அடி நீளம், 7000 டன் எடை, மணிக்கு 28 நாட்டிக்கல் மைல் ஸ்பீட்ல பயணிக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப மாடர்னானது. இதுல இருக்கக்கூடிய சென்சார்கள் அதிநவீனமானது. இதுல இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷனும் கூட அதிநவீனமானது. அதனால தான் இதை ஒரு ஃப்ரிகேட் வகை போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடி ஐஎன்எஸ் நீல்கிரி கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வச்சாரு. இப்போ அடுத்த சில மாதங்களிலேயே அடுத்தடுத்து இந்த 2 போர்க்கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்போ இந்திய கடற்படையினுடைய பலம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல மிக முக்கியமா இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கப்பல்களுடைய பாகங்கள் எல்லாமே 75% இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 100 சிறு குறு நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. விரைவில் இந்த போர்க்கப்பல்கள் இரண்டுமே இந்திய கடற்படையினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீட் தலைமையகமான விசாகப்பட்டினத்தில் இணைக்கப்பட்டது. அங்கிருந்து இந்திய கடல் எல்லையை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு மிக முக்கியமான செய்தி. பத்மபிரியா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட். இது போன்ற முக்கிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்டி ரோல் வார்ஷிப்ஸ், அதாவது ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது, நடுத்தர வகையை சேர்ந்தது. ஆனா அதிநவீன ஆயுதங்களையும் ப்ரொபல்ஷனையும் கொண்ட ஒரு போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 போர்க்கப்பல்களையுமே இந்திய கடற்படையோட ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழே தயாரிச்சிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் 17A திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 17A திட்டத்தின் கீழே இந்திய கடற்படை 7 அடுத்தடுத்து ஒரே மாதிரியான அதிநவீன போர்க்கப்பல்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டது. அதன் கீழே தான் இந்த போர்க்கப்பல்கள் வருது. அப்படிங்கிறதுனால தான் அது 17A ப்ராஜெக்டோட சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த கப்பல்களில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல்களில் ஆன்டி மிசைல், ஆன்டி ஏர், ஆன்டி சர்ஃபேஸ், ஆன்டி சப்மரைன் பிரம்மோஸ் ஏவுகணை, அதே போல நீருக்கு அடியில் சென்று தாக்கக்கூடிய டார்பிடோ வகை குண்டுகள், அதே போல இந்திய கடற்படையில் இன்று 2 புதிய கப்பல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைக்கிறார் எமது டிஜிட்டல் தலைவர் வெங்கட். தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் வெங்கட், நீங்க தகவல்களை வழங்கலாம். நிச்சயமா பத்மபிரியா, இன்னைக்கு இந்திய கடற்படைக்கு மிக முக்கியமானதுன்னா காரணம், இந்திய கடற்படை வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நாளில் 2 புதிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுகிறது. இந்த விழா இந்தியன் ஈஸ்டர்ன் ஃப்ளீட் தலைமையகமான விசாகப்பட்டினத்தில் இந்த போர்க்கப்பல்கள் இணைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 2 கப்பல்களுமே ஃப்ரிகேட் வகை ஸ்டெல்த் போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்னோட பேர் ஐஎன்எஸ் உதயகிரி, இன்னொன்னோட பேர் ஐஎன்எஸ் ஹிம்கிரி. இந்த 2மே ஃப்ரிகேட் வகை போர்க்கப்பல்கள். அதென்ன ஃப்ரிகேட் வகை போர்க்கப்பல்கள் அப்படின்னா, ஃப்ரிகேட் அப்படிங்கிறது மிட் சைஸ்